ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் நாளைக்கு லான்ச் ஆக இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அதாவது ஹார்ட் பீட் சீசன் 3ல இருந்து ஆல்ரெடி தேஜு அஃபிஷியலா விலக போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுல தொடர்ந்து இப்போ ஹார்ட் பீட்ல அனிதா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க பாடினி குமாரும் நவீன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க ஆர்ஜே ராமு அஃபிஷியலா விலக போறதா அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதாவது அனிதா ஷேர் பண்ணிருக்க போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் 2 சீசனா நிறைய மெமரிஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு. எப்பவும் ரொம்ப ஹாப்பியான ஒரு கேரக்டரா இருக்கிறது தான் அனிதா. அனிதா கேரக்டர் கொடுத்ததுக்கு ஹார்ட் பீட் டீமுக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அண்ட் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அனிதா இப்போ விடைபெறக்கூடிய தருணமா இருக்கலாம், ஆனால் எல்லாத்தோட மனசுலையும் அனிதா கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக நான் இனிமேல் ஹார்ட் பீட் சீசன் 3ல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து மேலும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவீன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த ராம் விலகினதுன்னே சொல்லலாம். ஏன்னா ராம் தேஜ் அப்படிங்கிற இவங்க 2 பேருமே சூப்பரான காம்போவா இருந்தாங்க. அதாவது நவீன் தேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு சூப்பரான காம்போவா இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்காகவே தனி ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி தேஜ் விலகினதை யாராலுமே ஏற்றுக்க முடியாமல் இருந்த நிலையில இப்போ நவீன் விலகினதையும் யாராலுமே ஏற்றுக்க முடியல. அண்ட் அவர் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து ஹார்ட் பீட் பார்க்கறதுக்காக வியாழக்கிழமை ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக மாறி இருக்கு. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு நிறைய நினைவுகள் இருக்குது. நிறைய படங்கள், நட்பு, எப்போவுமே என் மனசில் நீங்காத ஒரு கேரக்டராக இருக்கிறது தான் நவீன். நவீனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஹார்ட் பீட்டோட ஒட்டுமொத்த டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் நான் எங்கே போனாலுமே நீங்கள் டாக்டர் நவீன் தானே அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வார்த்தையாலே என்னால் சொல்லவே முடியாது. நீங்கள் கொடுத்துருக்க அன்பு எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் சைக்கிள் பயணத்தில் பிஸியாக இருக்கேன். ஃபோனில் பேசிக்கிட்டே பல இடங்களுக்கு நான் போகிறேன். அப்படிங்கிறதுனால ஹார்ட் பீட்ல இருந்து என்னால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தோட அதில் இருந்து விலகிட்டேன். ஹார்ட் பீட் சீசன் 3 டீம்ல இருந்து எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் பயணம் தொடர்ந்து சிறப்பாகவும் நல்லபடியாகவும் போகட்டும். எப்பவுமே நான் உங்களோட டாக்டர் நவீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட்ல இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் பலருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி தேஜு போயிருந்தாங்க, நவீன் கேரக்டரும் போயாச்சு, அனிதா கேரக்டருமே போயாச்சு. ஆல்ரெடி சீனியர் ரவியை காட்டுறதே கிடையாது. ஸோ இப்போ எப்படி தான் மற்றவங்களெலாம் வச்சு இவங்க சமாளிக்க போகிறாங்க அண்ட் நிறைய பேரை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் பலருக்குமே கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீட்டை கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.